இன்னைக்கு டியூஸ்டே டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 9:05 ஆகுது. நம்ம வந்து லாகின் பண்ணியாச்சு. இப்போ ரைடு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரைடு ஸ்பாட்ல தான் வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து ரேபிடோ ஜோன் ஒன்று இருக்கும். நான் வந்து இந்த ஜோன்ல என்டர் ஆகிறப்ப வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ரைடே கிடைக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன சிட்டிஸ்ல வந்து ரைடு ஸ்பாட்னு ஒன்று இருக்கு. நம்ம அங்க போனாதான் வந்து ரைடை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து மெயினான ரைட் ஸ்பாட்ல போய் நின்று தான் ஃபர்ஸ்ட் ரைடை வந்து எடுப்பேன். பட் இப்போ என்னன்னா இந்த ஜோனுக்குள்ள என்டர் ஆகிறப்ப வந்து நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு போற வழியில கூட நமக்கு ரைடு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படியே நம்ம வந்து அடுத்தடுத்த ரைடை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு எங்க இருக்கும் அப்படின்னா 30 days சேலஞ்சில் வந்து இன்னைக்கு வந்து டே 11ல இருக்கும். ஸோ இந்த வீடியோட எண்டில் வந்து இன்னைக்கு மொத்தமா எவ்வளவு ரைடு கிடைச்சது, எவ்வளவு மணி ஏர்னிங்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத வீடியோ எண்டில் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நான் ஜோனுக்குள்ள என்டர் ஆகிறப்ப வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து ஒரு 5 minutes கூட இருக்காது. நான் வந்து போற வழியில எனக்கு வந்து ஒரு ரைடு கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ரைடை பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ கஸ்டமர் கிட்டையும் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கஸ்டமரை போய் பிக்கப் பண்ணிட்டு ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்றேன். டைம் வந்து இப்போ 10 o'clock ஆகுது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரைடை கம்ப்ளீட் பண்ண உடனே செகண்ட் ரைடு கிடைச்சிது. செகண்ட் ரைடும் கம்ப்ளீட் பண்ணணும், தேர்ட் ரைடும் கிடைச்சிட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 3 ரைடுக்கான ஏர்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரேபிடோ சைட்லேருந்து 118 ரூபாயும், அதுவே வந்து கஸ்டமர் சைடில் 3 ரைடுக்கும் டிப்ஸோட சேர்த்து 164 ரூபாயும் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ வந்து 4th ரைடுக்காக வெயிட் பண்ணுறோம். எவ்வளோ நேரத்தில் கிடைக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தஞ்சாவூரில் ரேபிட்டோவில் புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன் ரைட் புக்கிங். அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணாதான் நமக்கு வந்து அடுத்த ரைடு வந்து கிடைக்கும். பட் இப்போ இந்த ORB அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்ததுனால நம்ம ஒரு ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அடுத்த ஆர்டர் வந்து நமக்கு கிடைச்சிரும். அதாவது வந்து பேக் டு பேக் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நம்ம இன்னமும் வந்து வெயிட் பண்ண தேவையில்லை. நமக்கு வந்து அடுத்தடுத்த ஆர்டர் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரி பெரிய சிட்டிஸ்ல வந்து ஆல்ரெடி இருக்கு. இப்போதான் வந்து தஞ்சாவூர்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஆர்டரை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வெயிட் பண்ண தேவையில்லை. அந்த ஆர்டர் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த ஆர்டர் வந்து நமக்கு அசைன் ஆயிடும். பட் இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் செக் பண்றேன். பட் எனக்கு இது வரைக்கும் 3 ரைடு வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த 3 ரைடுமே வந்து எனக்கு அந்த ORB அந்த மாதிரி வந்து எனக்கு ஆன் ரைட் புக்கிங்ல வந்து கிடைக்கல. நான் வெயிட் பண்ணி தான் அடுத்தடுத்த ரைடு எடுத்தேன். பட் வந்து நான் ஒரு 2-3 நாள் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது, சென்னை மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லை வந்து இல்லை வெயிட் பண்ணி தான் ரைடு எடுக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன். பட் உங்களுக்கும் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்காங்கிறத உங்க ரேபிடோ ஆப்ல கீழே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல பாட்டம்ல வந்து காட்டும். அதாவது நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து அதிலே உங்களுக்கு டீட்டெயில்டா போட்டிருக்கோம் ஆன் ரைட் புக்கிங்னா என்ன. முடிஞ்ச அளவுக்கு ரேபிடோ ஓட்டுறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஒன்று வந்து ஸ்கூட்டி ஓட்டுங்க, அது வந்து ரொம்ப பெஸ்ட். இல்லைன்னா வந்து இந்த ஸ்ப்ளெண்டர் பிளஸ் இந்த மாதிரி வந்து நார்மலான பைக் வந்து ஓட்டுங்க. ஒரு 125cc உள்ள பைக் வந்து ஓட்டுங்க. இது வந்து நான் வந்து பெட்ரோலுக்காகவோ இல்லை மைலேஜுக்காகவோ இல்லை வந்து ப்ராஃபிட்காகவோ நான் சொல்லலை. ஏன் சொல்றேன் அப்படின்னா புக் பண்றவங்க வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பைக் தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. நான் வந்து மோஸ்ட்லி வந்து லேடிஸ் யாராவது புக் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன், இந்த மாதிரி நான் பல்சர் பைக் தான் வச்சிருக்கேன், உங்களால ஏற முடியுமா அப்படின்னு கேட்பேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தாங்கன்னா வந்து இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்போ கூட எனக்கு வந்து ஒரு 4th ரைடு கிடைச்சது உடனே. பட் நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டோன்னா அவங்க வந்து இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு ரைடை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து ரைடு கிடைக்கிறதே பெருசா இருக்கு. அதில் இந்த மாதிரி வந்து ரீசன் சொல்லிட்டு கேன்சல் பண்றப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், முடிஞ்ச அளவு உங்க வீட்டில் வந்து ஒரு பைக் 2 பைக் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்கூட்டியை ஓட்டுறது வந்து ரொம்ப பெஸ்ட். ஏன்னா லக்கேஜ் எடுத்துட்டு வரவங்களும் வந்து ஏதாவது கையில வச்சிருக்கவங்களும் வந்து அதை ப்ரிஃபர் பண்றாங்க. பிளஸ் வந்து லேடிஸ் கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் எல்லாமே வந்து இந்த மாதிரி பைக்கை தான் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. சிட்டிஸ்ல வந்து சென்னையை கம்பேர் பண்றப்ப இந்த மாதிரி பைக் வச்சிருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ரைடு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் ரைடை கம்ப்ளீட் பண்ணி நமக்கு வந்து இப்போ 20 minutes ஆயிடுச்சு. நம்ம எங்க இருக்கோம்னா மெடிக்கல் காலேஜ் கிட்ட தான் நின்றுட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா வந்து சுத்தமா ரைடே வரல அடுத்த ரைடு. அதனால வந்து இப்போ நான் அந்த ஸ்பாட்ல இருந்து அடுத்து பின்னாடி தான் இருக்கு நியூ பஸ் ஸ்டாண்டு. ஸோ அந்த ஸ்பாட்ல போய் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு பாக்குறேன். ஏன்னா 20 minutes ஆயிட்டு ஒரு ரைடையும் காணும். இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 12 o'clock ஆயிடுச்சு. இது வரைக்கும் நமக்கு வந்து 6 ரைடு கிடைச்சிச்சு. அதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ரைடுக்கு வந்து முதலே நம்ம ஏர்னிங்ஸ் நான் வந்து சொல்லிட்டேன் எவ்வளோன்னு. ஸோ இப்போ வந்து பேலன்ஸ் 3 ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேபிடோ சைட்லேருந்து 61 ரூபாயும் கஸ்டமர் சைட்லேருந்து டிப்ஸோட சேர்த்து நமக்கு வந்து 81 ரூபாயும் கிடச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணுறது வந்து 7th ரைடு. அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸ் இது வரைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் 7th ரைடு வந்து எப்போ கிடைக்குதுன்னு. டைம் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 5 மணி ஆயிட்டு. நமக்கு வந்து மொத்தமாக வந்து 9 ரைடு கிடைச்சிச்சு. இப்போ லாஸ்ட் 3 ரைடுக்கான ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிடோ சைட்லேருந்து 3த்துக்கும் சேர்த்து மொத்தமாக வந்து 94 ரூபா வந்தது. அதுவே வந்து கஸ்டமர் சைடில் டிப்ஸோட சேர்த்து 3 ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா கிடைச்சிது. ஸோ ஆல்மோஸ்ட் 5 o'clock ஆனதுனால இப்போ அடுத்து எத்தனை ரைடு கிடைக்கும் இதுக்கு மேலே அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னொரு அதிகபட்சம் 2 hours வெயிட் பண்ணலாம். இப்போ டைம் ஆல்மோஸ்ட் வந்து 6 o'clock ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து நம்ம 10th ரைடு கிடச்சி அதை கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ வந்து இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் கிட்ட தான் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா கடைசியாக கஸ்டமர் வந்து ட்ராப் பண்ணது ஜங்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் தான். ஸோ அதனால தான் வந்து ஜங்ஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே ரைடு கிடைக்கும், அடுத்த ரைடு இங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போ ஒரு 10 minutes இருக்கும். இப்போ வரைக்கும் எதுவும் ரைடு வரல, வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னொரு 1 hour தான் இருக்கு. எத்தனை ரைடு கிடைக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
டைம் ஆல்மோஸ்ட் வந்து 7:30 ஆயிடுச்சு. நம்ம லாகின் பண்ணி 8 ஹவர்ஸ்லாம் தாண்டிட்டோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 ரைடு கிடைச்சிருக்கு, கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து லாஸ்ட் 9 ரைடு வரைக்கும் நம்ம வந்து பேமெண்ட் பார்த்தாச்சு. லாஸ்ட் 9 ரைடு வரைக்கும் நம்ம வந்து ஃபேரு அதோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ வந்து இப்போ அடுத்து 10, 11, 12 அதுக்கான ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா ராபிடோ சைட்லேருந்து 77 ரூபாயும், கஸ்டமர் சைட்லேருந்து டிப்ஸ் சேர்த்து 107 ரூபாயும் வந்திருக்கு மக்களே. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்மளால இருக்க முடியும், ஒரு 1/2 hour பார்க்கலாம். 1 hour later. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 9:30 ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம கடைசியாக லாக் அவுட் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு நான் வந்து லாக் அவுட் பண்ணேன். அது வரைக்கும் நமக்கு கிடைச்ச மொத்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா 13 ரைடு. அதோட டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 372 ரூபா வந்து வந்தது. அதுவே வந்து கஸ்டமர் சைட்லேருந்து டிப்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து நமக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா 592. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு 100-150 ரூபாய்க்கு வந்து பெட்ரோலும், 40 ரூபாய்க்கு வந்து ஃபுட்டும், இதுதான் நம்மளோட எக்ஸ்பென்சஸ். இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் வந்து மட்டும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 402 ரூபா கிடைச்சது. ஸோ இன்னைக்கு டே 11 சேலஞ்சோட ப்ராஃபிட் வந்து 592. அதுல ப்ராஃபிட் மட்டும் வந்து 402. வந்து நம்ம ரைடை வந்து நல்லபடியாக முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து வந்து நம்ம டே 12 ரைடை வந்து கண்டிப்பா வந்து மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து விளாக்ஸ், ஃபுட் விளாக்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்றோம். ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து டே 12 சேலஞ்சில் மீட் பண்ணலாம்.